ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷத்துக்கான கடைசி லாங் வீடியோ இதுதான். இதுக்கப்புறமா அடுத்த லாங் வீடியோ அடுத்த வருஷம்தான் வரும். ஸோ இன்னொரு 4 or 5 days தான் இருக்குங்க இல்லையா நியூ இயர்க்கு. எல்லோரும் நியூ இயர்க்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? எனக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு பிளானும் இல்லை. ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயரில் இந்தந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் பெருசாக நான் கோல் எதுவுமே செட் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷங்கள் எல்லாமே செட் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே உருப்படியாக பண்ணவே இல்லை. அதனாலேயே சரி இந்த வருஷம் கோலே செட் பண்ண வேண்டாம், போகிற பாக்கில் போக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். பட் இப்போது இந்த ஒரு மாதமாக நான் கண்டினியூஸாக வீடியோ போடும்போது உங்ககிட்ட இருந்து வர சப்போர்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. அதனால ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். உங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி போச்சு? நீங்கள் கோல் செட் பண்ணியிருந்தீங்களா? அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா? அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? இல்லை அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தமாக இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நம்மளோட ஃபுல் எஃபர்ட் போட்டோன்னா நம்மளுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு புக் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்வின்சிபிள் திங்கிங்னு சொல்லிட்டு. தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் டிஃபீட். இப்போ நம்ம ட்ரை பண்ணாமையே நம்ம டிஃபீட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் டிஃபீட் இருந்தால் தான் அதுக்கப்புறமா நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நம்மளோட டிஃபீட்லேருந்து நம்ம கற்றுக்கிற பாடங்கள் தான் நம்மளுக்கு லைஃப் லெசன்ஸ். அது அடுத்த வெற்றிக்கான ஒரு முதல் படியாக இருக்கட்டும். எல்லாருமே எடுத்ததையுமே எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு ஃபெயிலியர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானதாக இருக்குது. பட் ஒரு நாள் கூட நான் முயற்சி பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஒரு குக்கிங் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் அதில் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. பட் இன்ன வரைக்கும் அது இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மீடியாவில் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியலேன்னு சொல்லி நான் நிறைய நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டிப்ரெஷனில் இருந்திருக்கேன். பட் எகைன் அதை நம்ம ஓவர் கம் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியலேன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம அந்த ஒரு லூப்குள்ளேயே தான் இருப்போமே தவிர, அந்த ஒரு தாட்லேயே தான் இருப்போமே தவிர அதிலிருந்து நம்ம வெளியில் வரவே மாட்டோம். ஸோ நம்மளால் முடியும்னு நம்புங்க. நம்புறது மட்டும் இல்லாமல் அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். என்னவே எடுத்துக்கோங்களேன். மேரேஜ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு சில ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால் ஒர்க்கை ரிசைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன், ப்ளாகிங் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே எனக்கு அவ்வளோக்கா ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஹோம் பேக்கிங் யூடியூப்பை பார்த்தே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஹோம் பேக்கராக இப்போ இருக்கேன், கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறேன். அப்படிங்கும்போது நானே என்னை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. எதுக்காகவும் யாருக்கிட்டேயும் நம்ம போய் நிற்க வேண்டியதில்லை, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டியதில்லை. ஒரு டீசெண்டான அமௌண்ட் நம்மளுக்கு ஹோம் பேக்கிங்கில் வருது. ரொம்ப நிறையா இல்லைன்னா கூட என்னோடய செலவுக்கு எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் ஹாப்பி தான். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள், நம்மளுக்கு பிடிச்சு பண்ணுற விஷயங்கள்லேருந்து நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். குக்கிங் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதில் குக் பண்ணிவிட்டு மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு அடுத்தது புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் கேக் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்ய தான் ஸ்டார்ட் பண்ணேன். குட்டீஸ்க்கு பர்த்டே வந்தாவோ, ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வந்தாவோ, இல்லை என் ஆனிவர்சரிக்கோ கேக் பண்ணிகிட்ருப்பேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கேக் பேக்கிங். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 2 years பேக் ஆனிவர்சரி கேக்கு சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் அப்புறம் வீட்டில் இருக்கிற சிஸ்டர்லாம் எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நானும் ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு 2 months பார்த்திங்கன்னா தமிழ், மலையாளம்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா பேக்கிங் வீடியோஸும் பார்த்துட்டேன். அதை வச்சு நான் லேர்ன் பண்ணது, தியரிட்டிக்கலாக அந்த வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணது, அதுக்கப்புறமா அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகுதான்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மெனு கார்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன் கேக்குக்கு. அதை சும்மா ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டும் சர்க்குலேட் பண்ணிவிட்டேன்.
நம்மளுக்கு என்ன ஆர்டர் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அப்போ ஒரு பர்சன் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு மெனு அனுப்பிச்சேன். அந்த நாள் மத்தியானமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து கால் பண்ணாங்க. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான், எனக்கு அவங்க டைரக்ட் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கேக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரெட் வெல்வெட் கேக் அது வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் க்ரீம் மட்டும் கொஞ்சம் வந்து கேக் கூட பிளெண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அவங்க வந்து நெகட்டிவாக எதுவுமே சொல்லலை, பட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் கேட்டுட்டு எனக்கு வந்து அந்த சஜஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா ஃபர்ஸ்ட் கேக் இப்படி வந்து சொதப்பிடுச்சுங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. அண்ட் எகெயின் வந்து இன்னொரு கேக் வந்து கிட்கேட் கேக் கேட்டிருந்தாங்க, அதுவும் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் சஜஷன்ஸ் நிறையவே கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சோர்ந்து போகாமல் அதை வந்து நம்மளுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம கேக்கை எப்படி பெட்டராக பண்ணலாம், இன்னும் எப்படி நல்லா கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அதுவும் இல்லாமல் கேக்கோட ஃபினிஷிங் வந்து நம்ம நீட்டாக கொடுக்க நம்மளுக்கு ஆர்டர்ஸும் நிறையா வரும். முக்கியமாக எனக்கு வர ஆர்டர்ஸ் ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க கிட்ட ரெஃபர் பண்ணி வந்த கேக் ஆர்டர்ஸ் தான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருவாங்க. அவங்க மற்றவங்க கிட்ட ரெஃபர் பண்ணி அது மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு கேக்கையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நினைங்க. கண்டிப்பாக நம்மளோட ஒர்க்கை பார்த்து கண்டிப்பாக நம்மளுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. இப்போ நான் வந்து பெருசாக வெளியில் எதுவுமே விளம்பரம் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த சர்க்கிளில் மட்டும்தான் இப்போதைக்கு நான் வந்து கேக் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இதை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு எனக்கு ஒரு எய்ம் இருக்குது. குட்டீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கிறதுனால நான் வந்து மெயின் கான்சன்ட்ரேஷன் அவங்களையும் பண்ணுறதுனால கேக் வந்து எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் மட்டும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாவது மார்னிங் ஒரு 10 to ஈவினிங் 3க்குள்ளே எனக்கு எந்த ஆர்டர்ஸ் ப்ரீ ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக முடித்து பக்காவாக கொடுத்துருவேன். ஸோ ப்ரீ ஆர்டர்ஸ் மட்டும்தான் நான் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணால் மட்டும் பத்தாது, நம்ம அதுக்கான எஃபர்ட்ஸ் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் வந்து இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் தரும். மனசை சோர்ந்துடாதீங்க. இந்த நியூ இயரில் எனக்கு நானே இதை நான் திரும்ப எனக்கு சொல்லிக்கிறேன். அப்பப்போ வந்து நிறைய டவுனாக ஃபீல் பண்ணுவேன். அப்போ எல்லாமே நான் ஏதாச்சும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரியான ஒரு புக்ஸோ இல்லை மோட்டிவேஷ்னல் கோட்ஸோ வந்துட்டு கண்டிப்பாக கேட்பேன். அது வந்து என்னை இன்னுமே பூஸ்ட் பண்ணும். இல்லாட்டி ஒரு சின்ன டைரியிலையோ இல்லை என் கண்ணில் படுற மாதிரியோ ஸ்டிக்கி நோட்ஸ் இல்லாட்டி அந்த பிளாக் கலர் போர்டு இருக்குங்க இல்லையா, பிளாக் கலர் வால் ஸ்டிக்கர் இருக்குங்க இல்லையா, போர்டு மாதிரி, அதில் வந்து எழுதி வச்சுப்பேன் என் கண்ணில் படுற மாதிரி. பி பாசிட்டிவ், யூ கேன், உன்னால் முடியும், அந்த மாதிரியான நம்பிக்கை கொடுக்குற கோட்ஸ் எல்லாமே நிறைய எழுதி வச்சுருப்பேன். அது வந்து அடிக்கடி பார்க்கும்போது நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கண்டிப்பாக நம்மளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வரும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் ஸ்டிக்கி நோட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் எழுதி ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா, அது கிச்சனாக இருக்கட்டும், உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஏரியாஸில் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அதை பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். என்னடா இப்படி ஓவர் மோட்டிவேஷ்னலாக பேசிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு 2025 நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும். பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்த் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னால் வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. இதை வந்து 2025 நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். அது எப்படின்னே தெரியல. ப்ரௌனி செஞ்சால் ஒரு பீஸ் எண்ணெய் அறியாமல் வாய்க்குள்ளே போயிடும், இல்லை கப் கேக் செஞ்சால் அதுவும் அப்படி தான். ஸோ இப்படி பண்ணியே ஒரு கிட்டத்தட்ட 7-8 கிலோ வரைக்கும் எக்ஸ்ட்ரா நான் ஏற்றி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த 2025 ரெடியூஸ் பண்ணணுன்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம். அதே மாதிரி வாட்டர் குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கும்போது நான் அது எல்லாத்தையுமே மறந்துடுவேன். இந்த டைமுக்குள்ளே இந்த கேக்கை கொடுக்கணுங்கிறது மட்டும்
மட்டுமே என்னோடய மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்குமே தவிர நம்ம தண்ணி குடிக்கணும், நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நடுவில் சுத்தமாகவே இல்லாமையே போயிடுச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் ஹெல்த்தை கண்டுக்கவே இல்லை. அதுக்காக என்னை நானே திட்டிக்கிட்டு அடுத்த வருஷத்தில் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், நம்மளையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ஹெல்த்து தான் நம்மளோட பிக்கெஸ்ட் அசட். அதை வந்துட்டு மறந்துடாதீங்க. பி ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். டட்டா, பை.